புதுசாக ஒரு டீம் ஒன்று வந்திருக்கு. இந்த டீமை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் இந்த கருண் ஸ்டாபன் டெத், அதுவும் வந்து தளபதிக்கு அகேன்ஸ்டாக மட்டும் பேசுறதுக்கு ஒரு டீம் ஒன்று இப்போ தான் வந்து பிறந்து வந்திருக்கு. அது பேர் வந்து உண்மை கண்டறியும் குழு. எனக்கு என்னவோ அது உண்மை கண்டறியும் குழுவா இல்லை வந்து பொய்யை பரப்பும் குழுவான்னு தெரியல. அவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க தெரில, அவங்கள யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன் சிபிஐ உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களை போய் நீங்கள் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? நீங்கள் கொடுக்க ரிப்போர்ட்டை தான் நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவோம்னு கூட சொன்னாங்களா? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? நீங்கள் எதுக்கு போனீங்க? அந்த கருண் ஸ்டாபன் டெத் நடந்திருக்கும் போது நிறைய ஜேர்னலிஸ்ட், யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை போட்டதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு யாரெல்லாம் வந்து டிவிக்காக சப்போர்ட் போகிறீங்களோ, இந்த கருண் ஸ்டாபன் டெத்தை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பரப்புறீங்களோ அவங்க உண்மையை பரப்புகிறாங்க, அதை வந்து உள்ளே போடுவோன்ட்டு. ஆனால் நீங்கள் எப்படிங்க போனீங்க? உங்களை எங்க உள்ளே போடல? நீங்கள் தளபதி பற்றி மட்டுமே நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபுல்லாக அவர் தான் காரணம், அவர் சொன்னாருன்னு சொல்கிறீங்க. அதை விடுங்க. நீங்கள் வந்து எங்களோட இன்டர்வியூவை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க பெண்கள் தானே, நீங்கள் இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க? பெண்களுக்கு எவ்வளோ கஷ்டம் நடந்துட்டுருக்கு, நாட்டில் எவ்வளோ நடந்துட்டுருக்கு. அப்போ போய் நீங்கள் வந்து ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணலை? அப்போ எங்கே போச்சு இந்த பொய் பரப்பும் பொய்களை திணிக்கும் குழு? அதுதான் உங்களுக்கு பேர். நீ யாருன்றத டிவிக்கு ஐடிவின்னு நல்லா கண்டுபிடிச்சி போட்டாங்க. நிறைய பேர் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. என்னோட பெரிய யூடியூபர்ஸ், நான் யூடியூபர்லாம் இல்லை, ஆதங்கம் தளபதி வந்ததுக்கப்புறமா தான் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சு நான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். அந்த தலைவரை நீங்கள் தப்பாக இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஏங்க உங்கள் தலைவர் ஆண்டுட்டுருக்கல இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ தப்பு நடந்துட்டுருக்கு. அப்போ எங்கே போச்சு இந்த உண்மை கண்டறியும் குழு? எனக்கு பதில் சொல்லுங்கள். 68 பேர் விசச்சாரம் பிடிச்சிருக்காங்களே, போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களா? ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கொன்று போட்டாங்க. பாவம் தான், ஏழை தாய், ஒன்றும் பண்ண முடியல, இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பெண்கள் தானே, நீங்கள் அதுக்கு போய் குரல் கொடுத்தீங்களா? அதுக்கும் நீங்கள் குரல் கொடுக்கல. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு, அதுக்கு போய் குரல் கொடுத்தீங்களா? பெண்கள் இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஷோ நடந்துச்சு, சிஎம் தப்புங்க அது. இது ஒன்றும் இந்த கருண் ஸ்டாபன் டெத் வந்து தளபதி தான் கொண்டு போட்டார், அவர் தப்புன்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? உங்களையும் பிடிச்சி உள்ளே போடல, அதை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களா? திருவண்ணாமலையில் 2 போலீஸ்கார நாய்ங்க அதர் ஸ்டேட்டில் இருந்த ஒரு குழந்தைய, ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கானுங்க. அதுவும் 8 வாட்டி 2 பொறுக்கிங்களும். இந்த நியூஸ்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லையா? அதை போய் நீங்கள் உண்மை கண்டறியும் குழு ஏன் போய் செக் பண்ணலை? சரி, அதை விடுங்க. 8 வயசு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நான் கேட்குறேன், என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? அந்த குழந்தைய வந்து ஒருத்தன் வந்து ரேப் பண்ணி போட்டான், அதுக்கு நீங்கள் வந்து குரல் கொடுத்தீங்களா? அதுக்கு நீங்கள் குரல் அஜித் கஸ்டடி டெத்துக்கு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களா? இப்போது ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு கஸ்டடி டெத்து நினச்சி அதுக்கு வந்தீங்களா? எதுக்குமே நீங்கள் வராதது, இதுக்கு மட்டும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஒரு இன்டர்வியூக்கு கொடுக்குறீங்க. அதுவும் வந்து கொழாடி சண்டை மாதிரி. ஃபெலிக்ஸ் கேட்குறதுக்கு ஒரு ஆன்சரும் நீங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் பாட்டு கீச்சுன்னு கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உண்மை அறியும் குழுவா? பதில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த இன்சிடெண்ட்டுக்கெலாம் ஏன் நீங்கள் போகல? இதுக்கு மட்டும் ஏன் வந்தீங்க?